என்னது டிக்கெட்டு வாங்கலையா மச்சான்? நான் பாரு லக்ஷ்மியை வந்துட்டு ஒரே அடியில் அடிக்க போகிறேன் மச்சான். ஒரே அடியில் அடித்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN37 பைக்கர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன்வளம் ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து மீன்வளம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மோஸ்ட் ப்ராபா. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 AM ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தாங்க, ஒன்றும் பெரிய ரைட்லாம் கிடையாது. மீன்வளம் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன்வளம் ஃபால்ஸ் வந்து நான் போனதே கிடையாது. மோஸ்ட் ப்ராபா நம்ம வந்து கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா MVD பார்த்தாவே மோஸ்ட்டாக எனக்கு பயங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் மச்சான் மணியோட வந்து பார்த்தீங்கன்னா பிளியன் ரைடர் தான் போவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் த ரைடர் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். நான் தான் எத்தனை நாள் தான் நம்மளும் பில்லியனாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ மீன்வளம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வர்றது வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சங்கடம் தாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதை நினச்சா தான் மனசு வேதனையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு குரூப் ஆஃப் 9 to 10 ரைடர்ஸ் ராயல் என்ஃபீல்டில். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தான் மீன்வளம் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ மீன்வளம் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸாக எனக்கு தெரியல. மச்சான் ஆல்ரெடி சொன்னால் காலையிலேயே மச்சான் போனால் குளிக்கலாம் மச்சான் அப்படின்னா. எனக்கு வேறு சீரியஸாக தெரியாது. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எதுவும் கொண்டு வரலைங்க. பார்ப்போம். இன்கேஸ் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா குளிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மீன்வளம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடுலேருந்து என்னங்க ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ரொம்ப பக்கம் தான் மீன்வளம் ஃபால்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான், சின்னதாக குட்டி ரைடு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. மசால் வடை தான் அப்படிங்கிற மாதிரி கேரளா தாங்க. இந்த கிளைமேட்டும் சரி, இந்த பிளேஸும் சரி, சீரியஸாக அடிச்சுக்கிறது முடியாது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். சண்டே ஃபண்டே தானே, எல்லாத்துக்கும் ஃபண்டே தானே, அதனால தான் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். ஆப்வியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ரைட் போகிற மைண்ட் செட்டே கிடையாதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இன்றைக்கி சண்டே வேறுங்களா. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாளையிலேருந்து அப்படியே ஒர்க் வேறு போகணும். ஸோ அப்படியே நம்ம பாட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு நாள் ஃபுல்லாக சில் அவுட் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு இருந்தாலும் அந்த ரைடை எப்படியே ஸ்கிப் பண்ணக்கூடாது, அவ்வளோ மச்சானும் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி போகலாம், ரைட் போயே ஆகும் அப்படின்னு சொல்லி காலையில் கிளம்பினோம். ஆனால் வந்துட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், ஆனால் தாமதமாக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியத்தில் இன்றைக்கி காலையிலேயும் நான் லேட்டுங்க. நான் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 6:45 தான். ஆக்சுவலாக மச்சான் வந்து 6 o'clock வர சொன்னால் மச்சான் எப்படியாவது 6 to 6:15 வந்துடு மச்சான் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம அப்படியே தூங்கிட்டு பொறுமையாக தான் கிளம்பி ஜாலியாக வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தோடனே மச்சானுக்கு வணக்கண்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குரூப்பில் ஆஜராகிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபீல்டு ஓட்டியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக ஓட்டுறது அப்படின்னா இதாங்க ஃபஸ்ட் டைம். நான் சும்மா ஓட்டுறது வேறு, அதேமாரி அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி லாங்லாம் ஓட்டுறது வேறு இல்லைங்களா. ஸோ உண்மையிலுமே வண்டி நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு வண்டி. அது வாட்டுக்கு ஸ்லோவாக போகுது, அதிகமாக பவரும் கிடையாது, அதிகமாக டார்க்கும் கிடையாது. மினிமம் ஒரு நார்மலாக ஒரு ரைடு போகிறதுக்கு எவ்வளோ சஃபிஷியண்ட்டான பவரும் டார்க்கும் இருக்கணுமோ அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. என்னங்க எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்னா நிறுத்தி விட்டீர்கள்? என்ன மச்சான் நிறுத்திட்டாங்க மச்சான்? என்ன வந்துட்டோமா? ஓகே. ஸோ கைஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க. 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மீன்வளம் ஃபால்ஸுக்கு போகிறோம், குளிக்கிறோம், ஜாலி பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். மீன்வளம் ஃபால்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியராக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் மீன்வளம் ஃபால்ஸ் அந்த ஏரியாக்கிட்ட வீடு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. ஏன்னா இங்கே வண்டி நடமாட்டம் கூட எதுவுமே கிடையாது.
பட் இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு வேறு லெவல், வேறு மாதிரி இருக்குது. மச்சான் நம்ம வேணா அந்த ஹில் டாப்புக்கு போகலாமா? வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம். நடக்கணுமா? ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கணும். ஸோ நம்மளால் வந்து நடக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். ஐயோ என்ன ஸ்லோப்லாம் ஏற்றுறாங்க மச்சான். என்ன மச்சான் ரோடு பயங்கரமாக இருக்குது. ஐயோ கார்லாம் வந்தால் கஷ்டம் மச்சான். அது என்னங்க ஸ்லோப் இவ்வளோ பெருசு, இப்படி ஏறி இப்படி இறங்குது மச்சான். ஷார்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கியோ என்ன மச்சான்? தலைவா. ஸோ கைஸ் மீன்வலம் ஃபால்ஸ் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போகிற ரோடை பார்த்தாவே தெரியும் இல்லையா, அதாவது தூரத்துலேருந்து பார்த்தாவே அவன் ஐட்டங்காரனா இல்லையான்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாரி தான் இந்த ரோட்டில் போகிற பாதையை வச்சே சொல்லலாம் இந்த அந்த இடம் வந்து வர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஈஸியாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். காற்று மச்சா இங்கே பாரு வாட்டர் ரிவர் கிராசிங். மச்சா ஆக்சுவலாக அதிரப்பள்ளி ரோடு இந்த மாதிரி தான் மச்சா இருக்கும். இதேமாரி தான் ஃபுல்லாக ஜங்கிளாகவே இருக்கும். நீ போயிருக்கீல்ல மச்சான்? ஸ்பாட் சூப்பராக இருக்கும் மச்சான். குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க மச்சான். ரிவர் கிராசிங்டா, ரிவர் கிராஸ் பண்ணிடலாம். கிருட்டு விருட்டுன்னு. ஃபால்ஸ் கைஸ் இங்கே பாருங்க ஃபால்ஸ். சீரியஸாக நல்ல ஸ்பாட் மச்சான். மச்சான் ஆக்சுவலாக இது ப்ரைவேட் ஸ்பாட்டா இல்லை இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தானா? டூரிஸ்ட் தானா? ஓகே ஓகே. ஸோ கைஸ் இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸாக கார் வர்றதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. மச்சான் இங்கே வாட்டர் கிராசிங். கிடுக் 2 வீலர் மட்டும்தான் வர முடியும்னு நினைக்கிறேன் மீன்வலம் ஃபால்ஸுக்கு. கரெக்டாக மச்சான்? கூகுள் மாதாஜி நம்மளை தப்பாக கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்க தண்ணி வருது. கைஸ் உங்களை எல்லாத்தையும் வந்து ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க இதுதான் மீன்வலம் ஃபால்ஸு. மீன்வலம் வாட்டர் ஃபால்ஸுக்கு லெஃப்டை எடுக்கவும். எடுத்தாச்சு. சேட்டன் வணக்கம். ஓகே சேட்டன். 25 ரூபாயா மச்சான்? என்ன அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு சொத்து எழுதி வாங்கி போகிறோம் மச்சான். மச்சான் நான் பாரு லக்ஷ்மியை வந்துட்டு ஒரே அடியில் அடிக்க போகிறேன் மச்சான். ஒரே அடியில் அடித்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லக்ஷ்மி எப்படியாவது ஸ்டார்ட் ஆயிரும் மச்சான். ஒரே அடியில் அடிக்க போகிறேன். ஐயோ கில்ஸு ஸ்டார்ட் பண்ணுவேன். சாரி மச்சான். மச்சான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. ஸ்டார்ட் பண்ண மச்சான். இது திருப்பிக்கிட்டா இது பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. சரி ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன்வலம் வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் பே பண்ணோம். ஸோ கைஸ் மீன்வலம் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த இடத்துல தான் வந்துட்டு வண்டி பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். மச்சான் நான் வரட்டா? என்னது டிக்கெட்டு வாங்கலையா? வா. ஓகே மச்சான். ஓகே கைஸ் மீன்வலம் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணிட்டு இங்கே உள்ளே போனோன்னே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கேட்பாங்க. டிக்கெட்டை கொடுக்குறோம், உள்ளே கிளம்புறோம். ஸோ கைஸ் மீன்வலம் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ மீன்வலம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல. ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துட்டு இங்கேருந்து 300 மீட்டர்ஸ் நடந்து போன மாட்டிருக்கு. வாங்க அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ அங்கே தான் இது வரைக்கும் தான் ஆக்சுவலாக அலோவ் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வரலாம். ப்ளஸ் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் அப்படியே பண்ணிட்டு ப்ளஸ் அவங்க ஒரு இடம் காமிச்சாங்க, ஆக்சுவலாக அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சார், இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு கீழே அப்படி அங்கே போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர வழி இருக்கு இல்லைங்களா, ஸோ வர வழியில் நிறையா ஸ்பாட் இருந்தது. குட்டி குட்டியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது. வந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மீன்வளம் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் மீன்வளம் ஃபால்ஸ். ஸோ மீன்வளம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. பட் நார்மல் எல்லா ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. பட் இருந்தாலும் சீரியஸாக வந்துட்டு நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் 1037 பைக்கர். கேட்ச் அகைன் நெக்ஸ்ட் vlog. Bye. பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஷூ மருந்து போயிட்டுருக்கான். எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.